அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி. உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. இந்த பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பண வரவு சம்பந்தமான சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த சுக்கிர பகவான் எப்பேற்பட்ட ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம் உழைப்புக்கு பேர் போனவங்க, முன்னேற்றத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. அது மட்டும் கிடையாது, அரசியலாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, போராடி உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க. அதை விட கலை நயம் மிக்கவங்க ஆச்சுங்களா, ரசனை மிக்கவங்க தான் இந்த மகர ராசிக்காரர். அதே நேரம் பிரகாரம் உங்களுக்கு கடுமையான உழைப்புகள் உழைச்சாலும் அதுக்கு உண்டான பலன்கள் சற்று குறைவாக இருந்தாலும், ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணுமோ அதை முழுமையாக செய்ய தெரிஞ்சவங்க தான் இந்த மகர ராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு 7-8 வருஷ காலகட்டத்தில் இருந்து சமீப காலமாக பார்த்தோம்னா கடுமையாக சில தடைகள், நீங்கள் தடைகளெல்லாம் உடைச்சி வந்துட்டு தான் இருக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடைய வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் சாதகமாக அமையாமல் இருந்திருக்கும். திருமணம் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியிலும் சில தடைகள் உண்டாயிருக்கும். சில திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தோம்னா குடும்பம் வளர்ச்சி இல்லையே, நாம் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்களை நம்ம எதிர்பார்த்தாலும் அது சிரமங்களாக, அதாவது இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நடக்கிறது பார்த்தோம்னா அடுத்த வாரம் அடுத்த மாதம் இப்படி தள்ளி தள்ளி போகுதே அப்படின்னு நினச்ச உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த பெயர்ச்சிங்க. ஏன்னா சுக்கிரன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, 9 நவகிரகங்களிலேயே சுக்கிரன் தான் ஒரு முழுமையான சுபகிரகம், அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா வாழ்க்கையில் பணங்காசு சிலர் வச்சுருப்பாங்க, ஆனால் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. சிலர் பார்த்தோம்னா படிப்பு இருக்கும், நல்ல சம்பளம் இருக்கும், நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க, ஆனால் அவங்க திருமணத்தில் தடையாக இருக்கும். அப்போ அந்த திருமணம் தடையாகும் போது எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்குது, என்னவோ நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும். சிலர் பார்த்தோம்னா ஓஹோ ஆஹாங்கிற அளவுக்கு நல்லா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆச்சுங்களா. எப்பேற்பட்ட வாழ்க்கையப்பா, அவங்க மாதிரிலாம் ராஜ வாழ்க்கை நம்ம 4 நாளாவது வாழணும் அப்படிலாம் நம்ம ஏங்கி எதிர்பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஆச்சுங்களா. 4 பேர் மத்தியில் சந்தோஷமாக வாழ்கிறது, பெருமையாக காட்டிக்கிறது அது வாழ்க்கை கிடையாது. நம்ம மனசுக்கு நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதாங்க வாழ்க்கை. ஆனால் அப்படி ஒருத்தர் வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த சுக்கிரன் பலமாக இருக்கணும். ஏன்னா அந்த சந்தோஷத்தை கொடுக்குறதே அந்த சுக்கிரன் தாங்க, சரிங்களா. அப்போது இந்த சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானத்துக்கு, குடும்பஸ்தானத்துக்கு, தனஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு. அதில் என்னங்க பெருமை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா ஒருத்தருடைய குடும்பம் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய வேலையும் அதே மாதிரி இந்த சமூகத்திலையும் சந்தோஷமாக வாழ முடியும், வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போது அந்த ஸ்தானத்துக்கு சுக்கிரன் வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திராதிபதிய சுக்கிரன், சரிங்களா. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ராசிக்கு அதாவது 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் சுக்கிரன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் தான் ரொம்ப வேண்டியப்பட்ட கிரகம். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை, அதாவது குரு பார்வபலம் பெறும்போது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச சில விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களும், புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், பணத்தால் வெற்றியாளராக வளரக்கூடிய சில வாய்ப்புகளும் ஆச்சுங்களா. உங்களுடைய மகிழ்ச்சியை ஒத்தைக்கு 4 மடங்கு பெருக்கெடுத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தை இந்த சுக்கிரன் உருவாக்குவார். இது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பார்த்துட்டோம்னா இந்த ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. கஷ்டங்கள், பிரச்சனைகள், மற்றவங்களோட சூழ்ச்சிகள், பிரிவுகள் இது எல்லாமே கவலைப்படாதீங்க. எல்லாமே நீங்கள் அது எல்லாமே போராடி ஜெயிச்சிருவீங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க, சரிங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த 2ஆம் இடத்துல ராகு கடந்த காலத்தில் இருந்ததுனால நாம் பேசுகிற பேச்சு நமக்கு பகையாக இருக்கும், விரோதியாக இருப்பாங்க, எதிரியாளியாக இருப்பாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நான் என்னால் புரிஞ்சிக்க முடியலைங்க. நம்பி நான் கெட்டு போயிட்டேன், நஷ்டப்பட்டுட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன். எந்த அளவுக்கு நம்ம நல்லா வாழ்ந்தோமோ அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் நான் சந்திச்சிட்டேங்க அப்படிங்கிறது எல்லாமே மறந்து
அதாவது நினச்ச மாதிரி நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு சில வாய்ப்புகள் அனுபவிச்சிட்ட சந்தோஷத்தை நான் கிடைக்கக்கூடிய அளவுக்கு என் உள்ளங்கைக்கு நான் உருவாக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாக்கும். இன்னும் பார்த்தோம்னா சிலர்லாம் பார்த்தோம்னா பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாமே விட்டு உறவை விட்டு சொந்த பந்தத்தை விட்டு இங்கே வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தாலும் என்னவோ நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு 10 நாள் நல்லா இருக்குது, 1 மாதம் 2 மாதம் நல்லா இருக்குது, மறுபடியும் பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது. அது வேலையிலையாக இருக்கட்டும், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கட்டும். ஆச்சா நமக்கு இப்படி மாறி மாறி ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிற போது கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும் ஒரு சர்க்கிள் வருது. ஜாலியர்னா முளம் சரியுது. பணம் வரவுங்கிறது எவ்வளோ தான் வந்தாலும் கடைசியில் பார்த்தா நம்ம கையில் எதுவும் மிச்சம் இல்லை. அவங்களுக்கு கொடுத்தோம் இவங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் பார்த்தோம்னா நம்ம கையில் இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா சம்பாரிச்சது கணக்கு போட்டால் கோடி கணக்கு கூட இருக்கலாம். ஆனால் மிச்சம் என்னென்னு பார்த்தா என்னவோ கடன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தால் நம்ம எப்படி அப்படிங்கிற ஒரு வருத்தங்களெல்லாம் போக்கி நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகளும் நாம் செய்யக்கூடிய ஒரு வேலையிலே ஒரு திருப்தியும் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட திருமணத்திலிருந்து கணவன் மனைவி ஒற்றுமை வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்களை இந்த சுக்கிரன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. குழந்தைகளால் மன ஆரோக்கியம் அடைஞ்சவங்க, மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் இந்த விரைய செலவு குறைஞ்சிரும். சரிங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமி அம்சம் கொண்ட அதாவது சுக்கிர பகவான் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லையா பெண் கடவுளுக்கு போய் அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் ஆச்சுங்களா போய் மனசார வேண்டி இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்கும், மனசில் இருக்கிற சில குழப்பங்களும் நீங்கும். அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தவங்களால் சில நமக்கு வர வேண்டிய அந்த பண தடைகள், ஒரு ப்ரொமோஷன் பிரேக் ஆகுது, கிடைக்கக்கூடிய வேலை பிரேக் ஆகுது, பயணம் போகணும்னு நினைக்கிறோம் முடியலை, பணம் இன்றைக்கி எதிர்பார்க்குறோம், அந்த பணம் வந்தாலும் ஒரு வேலையை அற்புதமாக செஞ்சு முடிக்கலாம், ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், இருக்கிற இடத்த விற்றுட்டு ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று பண்ணலாம், அது அப்படின்னு ஏதாவது ஒரு நினச்சோம்னா அடுத்தவங்களுக்கு போய் அந்த வேலையை செஞ்சிங்கன்னா செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆனால் நமக்குன்னு பண்ணுனா அது முடிய மாட்டேங்குது. அந்த நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக மாற்றங்களாக அதாவது கொடுத்து அதாவது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணி கிரகம்தான் இந்த சுக்கிரன். ஏன்னா சுக்கிரனுங்கிறது வண்டி வாகனம் முதல் கொண்டு ஒரு நல்ல கார் அமையணும்னாலும் சுக்கிரன் நல்லா இருக்கணும், நல்ல வீடு அமையணும்னாலும் சுக்கிரன் நல்லா இருக்கணும், நல்ல ட்ரெஸ் அமையணும்னாலும் சுக்கிரன் நல்லா இருக்கணும், சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா சுகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சுகம்ங்கிறது எல்லா விஷயத்திலும் சுகம் இருக்குது. சரிங்களா? ஆனால் அந்த சுகத்தை கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். ஆச்சுங்களா? அப்போ அந்த சுக்கிரன் நல்ல பொசிஷனுக்கு வரும்போது அது குருவின் பலத்தை பெற்று அருளை பெறும்போது அது நம்ம தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். என்னால் ஏற்பட்ட தொல்லை அப்படின்னா அதாவது நம்மளால் நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணுறோம், ஆனால் நம்மளால் யாருக்கும் கெடுதல் இல்லை, ஆனால் அடுத்தவங்களால் நாம் கஷ்டப்படுறோம்னா அந்த கஷ்டத்தை விட நாம் அடைஞ்ச அதாவது நம்ம எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் தேடி வரும். உதவிகள்ங்கிறது அது 3ஆம் மனசு மட்டும் கிடையாது. ஆச்சுங்களா? நம்மளுடைய கிடைக்கணும் இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் நம்ம எடுத்த முயற்சிகளும் இந்த நேரத்தில் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கிரன் பயிற்சி. கண்டிப்பாக இந்த நேரத்தில் சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க, சிறப்பான வாய்ப்புகளாக அமையும். சரிங்களா? இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் நம்ம பலன் சொல்லியிருக்கிறோம்னா பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத முழுமையான பலன்களை அறிஞ்சிக்க முடியும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க வரைக்கும் நன்றி, வணக்கம்.